அதாவது நீங்கள் வாயாலே கடிச்சு ஆமாம், இவர் ரத்தத்தெல்லாம் குடிச்சு. இவர் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு காசியில் தான் பார்த்தோம். ஆனால் இப்படி கிடைக்கிறது பயங்கர பெரிய விஷயம். டைரக்டர் பாலாவும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அந்த நான் கடவுள் படம் எடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது இவ்வளோ அகோரியா இருக்கீங்க, அவரும் அகோரியா. 2026 வர அரசியலில் கூட மாற்றங்கள் இருக்குன்னு நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். சி. சந்திரசேகர் அவருடைய மகன் விஜய் இளைய தளபதி. நீங்கள் நினச்சிங்கன்னா வர எலெக்ஷனில் யாரையாவது பெரிய ஆளாக விட முடியுமா? நாங்கள் அகோரிகள் எல்லாம் வர்றவங்கெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க, பயந்துட்டு போகிறாங்க. மிகப்பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் உங்களுக்கு தொடர்பு இருக்கு இல்லையா, அரசியல்வாதிங்க கூட. ஆனால் இதெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாது, நீங்கள் சொல்லவும் விரும்பல. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய ஒரு ஆக்டர் கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதாக நான் பார்த்தோம். அவரும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? எனக்கு பணம் இதுக்கெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு டீ வாங்கி கொடுக்கணும். காசியிலேருந்து பூஜை பண்ணி கொண்டு வரப்பட்ட பொருளை கொடுத்து வச்சு விட்டது நான் தான். அதுக்கப்புறமா தான் அவர் இவ்வளோ பெரிய ஆளாக. ஆமாம், வேணா கேட்டுக்கோங்க, நம்பர் தரேன். இந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்கு ஐயா? அதோ வந்த போதே நான் கேட்கணும்னு நினச்சோம். ஏதோ கவரெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, இது என்னது? மயான பூஜை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கு? இதில் ஒரு ஆத்மா இறந்தது. ओम ह्रीं क्लीं अहिंसा परमो धर्मा महामृत्युंजय मंत्रम भूतों की शांति स्वाहा स्वाहा स्वाहा. என்னையா கோழி எல்லாம் கிடக்குது, அது என்னது? கோழி தானே? நீங்க ஏதாவது பண்ணதா ஐயா? கோழி தலையை காணோம்ப்பா. நீங்க பண்ணதா? ஒரு பொண்ணுக்கு திருமணம் முடியலன்னு அங்கே நான் ஐயர்படத்தில் காசியில் அவங்க கேட்டாங்க. சரிங்க. அப்போ நான் யாவது மதுரை திருவண்ணாமலை இந்த மாதிரியெல்லாம் நான் பயணித்து வரக்கூடிய காலம் இருக்குது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவங்க கேட்டது அதே மாதிரி இந்த காரியத்துக்கு இன்னதுக்கு இப்படி தான் பண்ணணுங்கிற நிலை பிரகாரம் அந்த பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு சரிங்க எல்லா வேலையும் நடந்துச்சு. அதாவது நீங்கள் வாயாலே கடிச்சு. ஆமாம், வெறும் ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, காலையில் பைரவர்களுக்கு உணவு வேண்டும். சரிங்க, அதனால தான் இந்த நாயெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க இங்கிட்டலாம். எல்லாம் பைரவர்கள், பைரவர்கள் நாய்கள்னு சொல்லாதீங்க. சரிங்க, பைரவர்கள். மன்னிச்சு. திருவண்ணாமலையிலையும் காசியிலையும் பத்ரிநாத்லையும் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஆமாம், பார்த்துருக்கோம். சரி, உங்களை காசியில் உங்களை வச்சு வீடியோ எடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு ரொம்ப கால் அடித்து மெசேஜ் பண்ணி கடைசியில் தான் உங்களை பார்க்கறதுக்கான இந்த ஒரு தருணம் அமைஞ்சிருக்கு. இதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு சொல்லலாம். ஒரே இடத்துல இருக்க முடியாதுல்ல, இவர் நான் ஃபஸ்ட்டு காசியில் தான் பார்த்தோம், அதுக்கப்புறமா சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்படி கிடைக்கிறது பயங்கர பெரிய விஷயம். இவர் ரொம்ப பிரபலமான ஒரு ஜோல்சியர். இப்படி நீங்கள் இப்போ அகோரியா பார்க்குற மாதிரி கிடையாது. இவர் இருக்கக்கூடிய மக்கள் சமுதாயத்தில் இருக்கட்டும் எல்லா விதத்துலேயும் ரொம்பவே பிரபலமானவங்க கூட தான் இருக்கிறாங்க. நான் பார்த்த போது ரஜினிகாந்தோட ஃபேமிலியும் இவருக்கு ரொம்பவே தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டைரக்டர் பாலாவும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்களா? அந்த நான் கடவுள் படம் எடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது இல்லை, நீங்களும் அகோரியா இருக்கீங்க, அவரும் அகோரியா சம்மந்தம்? பாபாஜிலாம் எல்லாரும் நாங்கள் அகோரிகள் எல்லாம் வர்றவங்கெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க, பயந்துட்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் யார் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்கு இந்த கதையை ரெடி பண்ணது. சரிங்க, நான் கடவுள் படத்தில் ரெடி பண்ணி செஞ்சு அது பகவான் ஈசன் யாருக்கு அதை கொடுக்கணுங்கிற அந்த காசி விஸ்வநாதர் இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் அதை போய் சென்றடையணும். சரிங்க, அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம பாபாஜி எல்லாம் வெளியில் கொண்டு வரணும், மக்களுக்கு யார் இவங்கன்னு தெரியணும். தெரியாமல் எத்தனையோ விதங்களில் போய் ஏமாந்து தன்னையும் வருத்திக்கிட்டு தன் உடம்பையும் தானமாக பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது நிறையா பேருக்கு தெரிகிறது இல்லை. அதனால் யாருக்கு விமோசனம் கொடுக்கணும், யாருக்கு பாப கர்மாக்கள் விளக்கணும், யாருக்கு மாங்கல்யம் முடியலையும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சர்வதோஷமாக இருந்தாலும் அனைத்து காரியங்களுக்கும் என்னால் என்னை தேடி வர்றவர்களுக்கு அவங்க அதிர்ஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தனுஷோட ஃபேமிலி என்ன அவங்க கூட? அதெல்லாம் நான் இதில் சொல்ல விரும்பலை. சரிங்க,
சரிங்களா? மிகப்பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் உங்களுக்கு தொடர்பு இருக்கு இல்லையா? இருக்கு. அரசியல்வாதிங்க கூட. ஆமாம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாது, நீங்கள் சொல்லவும் விரும்பல. என்னோட சுதந்திரம் போயிடும். ஆனால் கைஸ் நான் 2-3 ஃபோட்டோ போடுறேன் பாருங்க. இன்னொரு விஷயம், இவங்க கூட எல்லாம் போய் நீங்கள் பூஜை எல்லாம் இவங்களுக்கு வேண்டி பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கிறேன். அம்மா காலி முன்னாடி தான் உட்காந்து பண்ணியிருக்கிறேன். சரிங்க. இந்த பக்கம் மயான பூஜை எல்லாம் பார்த்து இங்கேயும் பண்ணியிருக்கிறேன். சரிங்க. காசிலையும் பண்ணியிருக்கிறேன், அஸ்ஸாம்லேயும் பண்ணியிருக்கிறேன். அதாவது மா காமாக்கியா கோவிலில். மா காமாக்கியா கோவில் மந்திர் பிரம்மபுத்திரா நதி அங்கே தான் ஓடுது. சரிங்க. மாதத்தில் அதே நேரத்தில் வந்து அந்த ஜூலை மாதத்தில் மட்டும் அங்கே இருக்கக்கூடியது அம்மாவோட 108 சக்தி பீடத்தில் ஒரு பீடம் அங்கே விழுந்துருச்சு. ஆமாம். அப்படி இருக்கிறதுனால அந்த மாதத்தில் 5 நாள் பிரம்மபுத்திரா நதியேவும் ரொம்ப ரெட் கலராக தான் போகும். சரிங்க. இந்த ஃபைட் மாஸ்டர் கூட இருக்கிற ஃபோட்டோ பார்த்து அவர் எங்கள் மாஸ்டர் தான், என்னோட நண்பர். அப்போ சண்டை பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அதே நேரத்தில் வந்து தான் எப்படி இருக்கணுங்கிறத விட தன் மக்கள்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொந்த பணத்தில் ஒரு கோவிலை கட்டி, இசைக்கு சுடராமாடசாமி கோவிலுங்கிறத கட்டி, அதுக்கு பிற்பாடு 2வது வந்து அதை பொதுமக்களுக்காக தானமாக கொடுத்து ஒரு ஆன்மீக பணியில் அவர் இருக்கிறார். அவரே ப்ரொடியூசர், அவரே டைரக்டர், எல்லா விஷயங்களும் சொந்தமாக பணம் கொடுத்து எடுத்தார். அவர் விஷயங்கள்லாம் நான் பர்சனலாக சொல்ல விரும்பலை. சரி, அவரோட பேர் மட்டும்? அவரோட பேர் எல்லார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவோம். அது என் நண்பர், மதிப்பிற்குரிய என்னுடைய பக்திமான். அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணுங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு தான் முடிச்சுட்டு வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். சரி. 20 வருட நண்பர். அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒருவர் தான் கனல் கண்ணன் என்பவர். சரி. சண்டை பயிற்சியாளர். அவர் தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய ஒரு ஆக்டர் கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதாக நான் பார்த்தோம். அது அவரும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? நண்பர். ஒரு நிலையாக பயணிக்கிறோம். சரிங்கய்யா. அடிக்கடி வந்து வருவார், இமயமலைக்கு ரிஷிகேஷுக்கு வருவார். வரக்கூடிய நேரத்தில் பாபாஜி குகைக்குள்ளே போய் தவம் பண்ணிட்டு வந்துடுவார். உங்களையும் பார்த்துட்டு தான் போவீங்க? கண்டிப்பாக. நான் எல்லாரையும் மனிதர்களாகத்தான் பார்க்குறேன். சரிங்க. பிறரை தெய்வமாகத்தான் நான் பார்க்குறேன். முதலில் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு பணியணும், வணங்கணும். அதுக்கு பின்பு நம்மளை படைத்த இறைவனுக்கும், அதே நேரத்தில் வந்து அம்மையாருக்கும் அப்பனுக்கும் புரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு வணங்கினா மட்டும் போகும். சரி. வேறு யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களை தேடி நிறைய பக்தர்கள் வராங்க. இதெல்லாம் ஏன் அவங்க எல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான காரணம்? குடும்பத்தில் பிரச்சனை, தவறான வழிகளில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. சரிங்க. அப்படி இருக்கிறதுனால நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா எத்தனையோ பேர்கிட்ட போய் மோசடி ஆகி மோசம் பண்ணி நாசம் பண்ணி கூட அனுப்பிச்சு வந்துருக்குறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நல்ல உதவிகள், தோஷங்கள் இருந்தால் தோஷங்கள் நீக்கிறது, ஆலய வழிபாடுக்கு போக சொல்கிறது, அதன் மூலமாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் வந்து தீரும். எனக்கு நிறையா ஃபோன் கால் வரும். சரிங்க. கனடாவிலேருந்து, ஜெர்மனிலேருந்து, இத்தாலியிலேருந்து, லண்டன், அப்புறம் துபாயிலேருந்து வந்து. சரிங்க. இவ்வளோ மக்கள் எதுக்காக உங்களை மட்டும் தேடி தேடி கால் பண்ணி இது பண்ணுறது? உண்மையாக இருக்கணும். அதாவது வந்து எனக்கு அரை வேஷம் போடவும் தெரியாது, பொய் வேஷம் போடவும் தெரியாது, பொய்யா பேசவும் எனக்கு தெரியாது. சரிங்க. நான் எப்போவுமே இருக்கேன், இருக்கேன், அவ்வளோதான். ஆமாம். வேற என்ன பண்ண? எனக்கு நடிகர் தனுஷோட ஃபேமிலி உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. 2வது வந்து குடும்ப ஜோசியர்னால. நீங்கள் இப்போ ஜோசியெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா? ஆமாம், எங்கள் பாரம்பரிய தொழிலே ஜோதிட தொழில் தான். பிறவியில் வந்து நாங்கள் இந்து உள்ளவன். சரிங்க. நம்ம சமுதாயம் இப்படி இருக்கிறதுனால எங்கள் பரம்பரை குல தொழிலே இதுதான், ஜோதிட தொழில் தான். அப்படி இருக்கிறதுனால
ரெண்டாவது வந்து இந்த தோஷங்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை, திருமணத்தில் வந்து பிரச்சனை, அதே நேரத்தில் வந்து இந்த பாதியிலேயே வாழ்க்கை பிரிஞ்சு போடுறது, இந்த இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இப்படி தோணுது. அதனால தான் 11 தீட்சை வந்து எனக்கு பாபாஜி கொடுத்துருக்காங்க. அதாவது ஐயா நீங்கள் வந்துட்டு இந்த மிகப்பெரிய நடிகர்களோட பசங்களுக்கெல்லாம் ஜோசியம் பார்த்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க ஐயா. பேர் இதுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. சரிங்க சரி. ஒரே ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் பேரை சொல்கிறேன். அவர் செய்த காரியம் கோவில் வணங்குவதற்கு அந்த இடத்துல இல்லைங்கிறதுனால இசக்கி சிவசுவரமாட்ட சாமி கோவில் மற்றும் கருப்பசாமியினுடைய கோயில், நவகிரகங்கள் கோவில் எல்லாம் இதுக்கு முறை பிரகாரம் அவர் வந்து கோவிலை கட்டி பொது மக்களுக்காக அவர் எழுதி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் சென்னையில் ஒரு பிளாட் எப்படி போகும் என்ன போகுங்கிறது தெரியும் சொந்த பணத்தில். தெரியாமல் நிறையா குழந்தைகளுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அது வந்து வெளியில் பப்ளிசிட்டி பண்ணல. அவர் இந்து முன்னணியில் வந்து மாநில அளவில் மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறார். சரிங்களா? நீங்கள் கஞ்சா கருப்பு கூட இருக்கிற மாதிரி ஒரு ஆமாம், அவருக்கு நான் தான் ஜாதகம் பார்த்து செஞ்சு இவ்வளோ நாள் நல்ல நேரம் இருக்குது, இப்படி போகணும் வைக்கணும் அப்படிங்கிறதான இருந்து சொன்னேன். அதுக்கப்புறம் 123 பொண்ணு பார்த்து ஜாதகம் செட் ஆகலை. 123? ஆமாம், 124வது பெண்ணு தான் செட் ஆகி என்கிட்ட வந்து அருளாசி கேட்டாங்க. சரிங்க. என்னுடைய ஞான திருஷ்டியில் வச்சு பார்த்தேன். பார்த்த உடனேயும் கொஞ்ச நாள் தான் சிரமம் இருக்கும், சேர்த்திக்கலாங்கிற விதத்தில் உசுரா அல்லது மனசா அல்லது பின்னம்மா அப்படின்னு இருக்கும்போது அந்த நேரத்தில் என்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்து சிரமத்தை கொடுத்து என் நண்பர், அதாவது நீங்கள் கூப்பிடக்கூடிய கஞ்சா கருப்பு என்பவர், கருப்பு ராஜா அவருடைய உண்மையான பெயர், அவருக்கு நிலைகள் பிறந்துடுச்சு. தெலுங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கார். அதனால் தமிழில் அவருக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. தெலுங்கில் இப்போ அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் நடிகர் சூர்யா அவர்கள் அம்மா ஹோட்டல்னு ஒன்று மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்களாம். அப்போ அங்கே போயிருந்துருக்கிறாரு. அப்போ அந்த ஹோட்டல் கூட விலைக்கு வாங்கிட்டு இருந்ததாக சொன்னாங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய விஷயம். அப்போ வந்து ஒரு இடத்துல சென்னையில் சாலி கிராமத்தில் வந்து ஒரு சின்ன ரூம், பாத்ரூம் கூட பெருசாக இருக்கும், அது ஒரு சின்ன ரூம். அப்படி இருக்கும்போது 4க்கு 6 ரூம். அதில் உட்காந்து இந்த மாதிரி நான் நடிக்கணும் சாமி, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சரிங்க. மதிப்பிற்குரிய சூரிய அவர்கள் ஜாதகம் பார்த்துட்டு பணம் கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்தது 100 ரூபா தான். அந்த 100 ரூபாயை வச்சு நீ அடுத்த நாள் அன்றைக்கி சாப்பிடணும், அடுத்த நாள் காலையில் ப்ரொடக்ஷனில் சாப்பிட்டுக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் வேறு கம்பெனிக்கு போகிறதுக்கு பணம் வேணும்ல. ஆமாம். அப்படி இருக்கனால அதை நினச்சிட்டு நான் வாங்கிட்டு திரும்ப கூப்பிட்டு கொடுத்து எனக்கு பணம் இதுக்கெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு டீ வாங்கி கொடுக்கணும், சரி டீ மட்டும் போதும் அப்படின்னு அவருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு வந்தவன் நான் தான். காசியிலேருந்து பூஜை பண்ணி கொண்டு வரப்பட்ட பொருளை கொடுத்து வச்சு விட்டது நான் தான். சரிங்க. அதுக்கப்புறமா தான் அவர் இவ்வளோ பெரிய ஆளாக. ஆமாம், வேணா கேட்டுக்கோங்க, நம்பர் தரேன். அடிக்கடி நீங்கள் பேசுமா அவர்கிட்ட இப்போ கூட? கண்டிப்பாக. நான் தவத்தில் உட்காந்துருந்தேன்னா யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க முடியாது. சரிங்க. பூஜையில் உட்காரும்போது ஏன்னா அவங்களுக்காக நம்ம பொறுப்பெடுத்து நம்ம வாங்கி இதெல்லாம் முடிக்கிறோங்கும்போது நம்மளுடைய பேர் கட்டக்கூடாதுங்கிறதுக்காகவும் கற்றுக்கிறோம் உட்காந்துக்கிறோம். ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய நடிகர்கள் கூட தொடர்பு இருக்குது, ஆனால் எதுவுமே சொல்ல விரும்பலை நீங்கள். வேண்டாம் ஐயா, அவங்கவுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். அதாவது ஐயா, அன்னைக்கு நான் உங்களை காசியில் பார்த்த போது 2026 வர அரசியலில் கூட நீங்கள் மாற்றங்கள் இருக்குன்னு நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். ஆமாம். ஹனுமான் காட்டுக்கிட்ட இருக்கிற டீ கடையில் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, நான் அப்போவே சொன்னேன்ல உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி இந்த தமிழில் வந்து
விஜய் எஸ்.ஏ. சந்திரசேகர் ஆமாம். அவருடைய மகன் விஜய் ம் இளைய தளபதி வந்து இந்த அரசியல் கட்சியை தான் ஆரம்பிச்சிட்டாரு. ம் நம்ம ஒரு கட்சின்னு சொன்னாங்க, ஆமாம். ஞாபகத்தில் இல்லை, நம்ம ஆன்மீகத்தில் இருக்கோம் சரிங்க. அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்போது நீங்கள் நினச்சிங்கன்னா வர எலெக்ஷனில் யாரையாவது பெரிய ஆளாக விட முடியுமா? ஐயா நிறையா கேட்டிருக்காங்க, ம் நான் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக. தெய்வம் யாருக்கு உத்தரவு கொடுக்குதோ ம் அவங்களுக்கு பூஜை பண்ணுவேன். அதாவது இவ்வளோ மக்களை நீங்கள் பெரிய அளவில் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த சக்தியால் நிறைய விஷயங்கள் மக்களுக்காண்டி நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் இருந்தெல்லாம் நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்குறது இல்லையா? அப்போலாம் எதிர்பார்க்கறது இல்லைங்கய்யா. ம் ஈசன் கொடுத்த பிள்ளைகள் அனைவரும் நல்லா இருக்கணும், அவங்களால முடிஞ்ச தட்சணையை வாங்கிக்கிறணும், அவ்வளோதான். சரிங்க. இந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்கு ஐயா? அதோ வந்த போதே நான் கேட்கணும்னு நினச்சோம். இது ஏதோ கவரெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, இது என்னது? இப்போ தான் அதே சொன்னேனே, மயான பூஜை முடிச்சுட்டு ஆ வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதில் வந்து ஒரு ஆத்மா இருக்கு, ஏக்கத்தில் இறந்தது. அதனால் வந்து அந்த ஆத்மா இருக்கிறதுனால அதை கொண்டு வந்து அதோட ஆசைகளை பூர்த்தி பண்ணி முடிச்சுட்டு. ஐயோ, நம்ம மயிலெல்லாம் யாராவது இல்லையா? வேணும்னா கொண்டு போங்க, ஏற்றி அப்படிலாம் ஒரு நல்லது நடக்கட்டும், வாங்க. ஐயோ சும்மா இருங்க ஐயா, வேணாம் ஐயா. காசியரை ஏற்றி விட்ட மாதிரி லைட்டாக ஏற்றி விட்றேன். ஐயோ தயவு செய்து அப்படிலாம் பண்ணாதீங்க ஐயா, எனக்கு பேயனா ரொம்ப பயம். ஐயா இந்த கோவிலில் எந்த மாதிரியான சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க? சடங்குகள் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு, அடுத்தபடியாக வந்து திருமணம் முடிக்காமல் ரொம்ப நாள் நீடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சரிங்க ஐயா, திருமணம் தட்டி போகிறவங்களுக்கு, சரிங்க, இது எல்லாம் நடக்கும். அமானுஷ்ய ஆவிகள் சரிங்க, கட்டுக்கடங்காதது இருந்துச்சுன்னா கூட்டு வாங்கி போட்டு அவங்க நினைச்சது பிரகாரம் கூட்டிட்டு போட்டுக்கிட்டு சாவியை ஒரு பக்கம். அதெல்லாம் இந்த கோவிலில் பண்ணுவாங்க. இந்த இருக்கே அம்மாட்ட முன்னாடி இருக்குல்ல, காளி அம்மா கிட்ட. ஆமாம், தத்தநெறி மயானம். தத்தநெறி மயானம் மதுரையில் இருக்கு. காசிக்கு அடுத்தபடியாக இந்த நேரமும் பிரேதங்கள் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம், இங்கே எந்த நேரமும் எரியக்கூடிய. சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிவேலு கூட இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு இன்னும் பல பிரபலங்க கூட எல்லாம் இருக்காங்க இல்லையா? அதாவது இளையராஜா கூட இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்து மிரண்டுட்டோம். எப்படி உங்கள் கூட எல்லாம் நீங்கள் தொடர்பு வச்சுருக்கீங்க? எல்லாம் பகவானுடைய நிலை தான். சரி சரி. இவங்களுக்காண்டி நீங்கள் ஏதாவது பண்ணுமா? நான் பண்ணுவேன். அவங்க குடும்பத்தில் எதுவும் பர்சனலான விஷயங்கள் இருக்கும், அதை வந்து சொல்ல நான் விரும்பலை. சரி. நண்பர்களாக பழகியிருக்கேன். நிறைய இந்த மாதிரி நிறைய பேர் கூட இருக்கீங்க. இருக்கேன் நிறையா. இதில் ரொம்பவே நீங்கள் உதவி பண்ண யாருக்கு? அதனால் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா ஐயா? இல்லை, என்ன இன்னொரு தடவை கேள்வி கேட்குறது. நம்ம அடுத்து இன்னொரு இடத்துல சந்திப்போம். இல்லை இருங்க, ஒரு 2 நிமிஷம். இல்லையா, தியானம் பண்ணணும், தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிங்க. இன்னொரு நேரத்தில் இன்னொரு காலகட்டத்தில் நம்ம ஒரு இடத்துல சந்திப்போம். கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக உங்களை திரும்ப பார்க்கணும் ஐயா. ஏன்னா பார்ப்போம், உங்ககிட்ட எனக்கு நிறைய விஷயம் கேட்க வேண்டி இருக்கு. நம்ம பார்க்க வேண்டிய நிலைகள். மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா. பகவான் வழிவகுப்பார், அன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். அந்த கேள்வியை அப்போ பார்த்துக்கலாம். நான் இப்போ தியானத்தில் இருக்கணும். சரிங்க சரிங்க. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஹரஹர மகாதேவ். ஓம் பார்வதி தேவி ஹரஹர மகாதேவ். அனுகிரகம் பண்ணுங்க ஐயா. ஹரஹர மகாதேவ். ஆயுஷ்மான் பாபா.